விஜய் டிவியில் நடக்கிற பிக் பாஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது சௌந்தர்யா விசஸ் பார்த்தீங்கன்னா ராணுவ தாங்க. இவங்க கம்பேரிசன் பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக. சௌந்தர்யாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சவுத் விருது அப்படின்னு வாங்கியிருக்காங்க. சவுத் இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா அருமையான நடிகையாக இருந்துட்டு மிஸ்டர் ஃபேஷனில் பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு ராணுவ உடம்பு ஏற்றிட்டு மிஸ்டர் ஃபேஷன் அப்படின்ற விருது பெற்றிருக்காரு. பிறப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது 5 ஆகஸ்ட் 1995 22 நவம்பர் 1997 பிறந்திருக்காங்க நம்ம ராணுவ. சௌந்தர்யா அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்போ அறிமுகமாக இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது தர்பார் அப்படின்னு ரஜினி கூட நடிச்சிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் கூட இறைவி படத்தில் நடிச்சிருக்காருங்க இவர். விஜய் சேதுபதி கூட ராணுவ பொறுத்த வரைக்கும் அருமையான நடிகராக இருந்திருக்காரு இறைவி திரைப்படத்தில். சொந்த ஊர் பொறுத்த வரைக்கும் இவங்க கர்நாடகா பெங்களூர்லேயும் இவர் சென்னையில் தான் பிறந்து வளர்ந்திருக்காரு. இனம் பொறுத்த வரைக்கும் 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஹிந்து மதம் தான் பின்பற்றிட்டு இருக்காங்க, சௌந்தர்யா மற்றும் ராணுவ. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயசு. சௌந்தர்யாவுக்கு கிட்டத்தட்ட இப்போ எவ்வளோ வயசாச்சுன்னா 29 ஆச்சு. ராணுவுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26 ஆச்சு. துணை அப்படின்னு பார்க்கும்பொழுது 2 பேர்த்தையுமே பார்த்தீங்கன்னா இன்னும் கல்யாணம் ஆகலைங்க. செல்ல பேரா யார் அன்போடு என்ன கூப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவை எல்லாருமே குக்கு குக்கு அப்படின்னு செல்லமாக கூப்பிட்றாங்க. இதுவே ராணவோட உண்மையான பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகோ பிரின்ஸே அப்படின்றது உண்மையான பெயராக இருக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பெற்றோர்கள். சௌந்தர்யாவோட பெற்றோர்கள் யாருன்னா நஞ்சுனர் மற்றும் சத்யா. இதுவே ராணவுடைய பெற்றோர்கள் ஜெகதீசன் சேகர் மற்றும் கண்ணகி. உடன்பிறவங்க தான் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒருத்தங்க இருக்காங்க சகோதரியா. இவருக்கு பார்த்தீங்கன்னா கணேஷ் மற்றும் ஏஞ்சல் அப்படின்னு உடன் பிறந்தவங்க இருக்காங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் இவங்க கம்ப்யூட்டர் துறையில் படிச்சிருக்காங்க. இவர் சட்டம் வரைக்கும் படிச்சிருக்காருங்க, லாயரா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பளம் பொறுத்த வரைக்கும் சௌந்தர்யா அவர்கள் கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் வாங்குறாங்களாம். இவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் வாங்குறாருங்க. வெற்றி வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது இவங்களுக்கு அதிகமாக இருக்குது, 45%. இவருக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்குது, கிட்டத்தட்ட 50% மக்கள் இவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. சொத்து மதிப்பாக பார்த்தீங்கன்னா 7 கோடி ரூபாய் வச்சுருக்காங்களாம். இவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 கோடி ரூபாய் வச்சுருக்காரு. உங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள், பிக் பாஸில் யார் சூப்பராக விளையாடுறாங்க, யார் டைட்டில் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சௌந்தர்யா பிடிச்சவங்க சௌந்தர்யா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், ராணுவ பிடிச்சவங்க ராணுவ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் ரொம்பவே அவளோட எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். மேலும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.